ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரு டேஞ்சரான பர்மிஷன் ஒன்று இருக்குதுங்க. இந்த பர்மிஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனுக்குமே பொருந்தும். ஆனால் இந்த பர்மிஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லேயும் எனேபிளில் இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த பர்மிஷன் எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு பாருங்கள். இந்த பர்மிஷனை ஒரு அப்ளிகேஷனில் எனேபிள் பண்ணுங்க இல்லையா, அந்த எனேபிள் பண்ணுற இடத்துல சொல்லியிருக்கோம், இந்த அப்ளிகேஷனுக்கு இப்போ இது எனேபிள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த எனேபிள் பண்ணி கொடுத்ததன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு புது அப்ளிகேஷனையும் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி டவுன்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு மால்வேர், ஸ்பைவேர், ஹேக் பண்ணுறது, ஸ்கேம் பண்ணுறது, டேட்டா திருட்டு, இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு உண்டான முழு பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு இந்த பர்மிஷனுக்கு கீழே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாகவே நம்ம மொபைலில் நிறையா சர்ச் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது ஒரு மொபைல்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்கும் பொழுது அதை ஏதாவது நம்ம ஆன் பண்ணி அது மூலமாக இந்த பர்மிஷனுக்கு இது எனேபிளாக இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அதனால நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லேயும் இந்த பர்மிஷன் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இதை ரிமூவ் பண்ணலை அப்படின்னா ஒரு பெரிய லூப் ஹோல், எதுக்கு ஹேக் பண்ணுறதுக்கு, ஸ்கேம் பண்ணுறதுக்கு, மால்வேர், ஸ்பைவேர், வைரஸ் இது மாதிரி உள்ளே வர்றதுக்கும், அதுக்கப்புறமா நம்மகிட்ட இருக்க டேட்டாவை லாஸ் பண்ணுறதுக்கும். ஸோ தட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லையும் இந்த பர்மிஷன் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி எனேபிளில் இருந்ததுன்னா உடனே அதையே ரிமூவ் பண்ண போகிறோம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம மொபைல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ப்ரைவசியோடு வச்சுக்க முடியும். அது எப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் விவோ, ஓப்போ, ஐக்யூ, ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஸோ இந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்க்குள்ளே ஏகப்பட்டது இருக்குங்க. இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா செப்பரேட் வீடியோவாக போடுவோங்க. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது எல்லாத்துலேயும் நாட் அலோடு இருந்தால் தான் நம்முடைய மொபைல் 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குரோம் ப்ரௌசர் அலோடுன்னு இருக்கு, கிளிக் பண்ணுறேன் பாருங்க. அலோ ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அலோ ஃப்ரம் தி சோர்ஸ் எனேபிள் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மற்ற அப்ளிகேஷன்ஸ், அன்னோன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு மால்வேர், ஸ்பைவேர், ஒரு ஹேக்கிங் அண்ட் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பர்சனல் டேட்டா அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அந்த புது அன்னோன் அப்ளிகேஷன் மூலமாக ஏதாவது டேமேஜ் இல்லைன்னா டேட்டா லாஸு உங்கள் மொபைலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பொறுப்பு நீங்களே தான், நாங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜுங்க. அப்போது இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான பர்மிஷன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இவ்வளோ டேஞ்சரான ஒரு பர்மிஷனை நம்ம கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருக்கவே கூடாது. சரிங்களா? சரி, ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் அலோடு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அதை நம்ம டிசேபிள் பண்ணுவோம். பாருங்கள், என்னுடைய மொபைலில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரௌசர் வந்து அலௌடுன்னு கொடுத்துருக்கு. அடுத்ததெல்லாம் நாட் அலௌடு, அதுக்கடுத்தது அலௌடு, நாட் அலௌடு, ஐ மேனேஜர் அலௌடில் கொடுத்துருக்கு. ஸோ சிஸ்டம் நாட் அலௌடு, விவோ கிளவுட் அலௌடு கொடுத்துருக்கு, வாட்ஸ்அப் அலௌடு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ அலௌடு கொடுத்துருக்கிறதுல நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், உள்ள அலோ ஃப்ரம் தி சோர்ஸ் வந்து எனேபிள் இருக்கும். இப்போது இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் நாட் அலௌடுங்கிறத இருக்கணும். இந்த இடத்துல ஏதாவது அலௌடுன்னு இருந்ததுன்னா உடனே நாட் அலௌடுக்கு கொண்டு போய் மாற்றிக்குங்க. ஓகேங்களா? இது நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸுங்க. இது இல்லாமல் நம்ம சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்லேயும் ஏதாவது
அலௌடில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ மேலே இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஷோ சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு கொடுங்க. சிஸ்டம் ஆப்ஸும் டிஸ்பிளே ஆகும். இதுலேயும் ஏதாவது அலௌடுன்னு இருந்ததுன்னா எல்லாத்துலேயுமே நாட் அலௌடு பண்ணிக்கங்க. நாட் அலௌடுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்ம மொபைல் சேஃப் அண்ட் செக்யூராக செட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த மொபைலுக்கு பார்ப்போம். ரெட்மி, போக்கோ, ஷாமி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான செட்டிங்ஸ். நான் என்னுடைய ரெட்மி மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரைவசி ப்ரொடெக்ஷனுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்பெஷல் பர்மிஷனுக்குள்ளே இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகும். இதில் எல்லாமே நாட் அலௌடில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏதாவது அப்ளிகேஷன் அலௌடில் இருந்ததுன்னா உடனே நாட் அலௌடில் மாற்றிங்க. அடுத்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்லேயே கீழே மோர்ன்னு இருக்கும், மோரை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சிஸ்டம்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் அப்ளிகேஷனும் சேர்த்து டிஸ்பிளே ஆகும். அதுக்குள்ளேயும் நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது அலௌடில் இருந்ததுன்னா நாட் அலௌடுன்னு சொல்லி மாற்றிங்க. இந்த அன்னோன் ஆப்ஸை பொறுத்தளவு எதுவுமே அலௌடில் இருக்கக்கூடாது. இது ஒரு தேவையில்லாத டேஞ்சரான ஒரு பர்மிஷன். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த மொபைலுக்கு பார்ப்போம். உங்களுடைய மொபைல் சாம்சங் மொபைலாக இருந்ததுன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ளே மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. மோர் செக்யூரிட்டிக்குள்ளே இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ எனேபிள் அண்ட் டிசேபிள் மாதிரி இதில் பட்டன் இருக்குது. நீங்கள் எல்லா அப்ளிகேஷனையும் டிசேபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் எந்த அப்ளிகேஷனும் எனேபிள் பண்ண வேண்டாம். அடுத்து டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஷோ சிஸ்டம் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகும். இதுலேயும் எந்த அப்ளிகேஷனும் அலௌடில் கொடுத்துருக்கா, எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்படி எனேபிள் ஆயிருந்ததுன்னா அதையும் டிசேபிள் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸில் நாட் அலௌடுன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னாவே போதும், நம்மளுடைய மொபைல் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஹேக்கர்ஸோ ஸ்கேமர்ஸோ ஈஸியாக நம்மளுடைய மொபைலை ட்ரை பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.